வெல்கம் டு நாச்சி ஆயிடுச்சேன்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். என்ன அது ரூமை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? எங்கே கேட்குறீங்க? மாதம் கடைசி அவனை ஒரு மாதம் கூட எனக்கு ஒரு நிம்மதியாக கிடையாதுங்க. ஏதாவது செலவு வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் ஆண்டம் வச்சுருக்குறான். உங்கள் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து சாப்பிட்றது கொடுத்து கொடுத்த துணி கொடுத்து நல்லா வச்சுருக்கான். இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்கள்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அந்த மாதிரி ஏதாவது மாதம் செலவு வந்த மெனிமா தாங்க இருக்குது. நல்லா தாங்க இருந்துச்சு ஏசி. என்னான்னு தெரில, ஏசி கூலிங்கே வரமாட்டேங்குது. நானும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணினேன். இப்போ சமீபத்தில் வாங்கின ஏசி தாங்க. சுத்தமாக வெயில் அடிக்கிற வெயிலுக்கு காற்றே வரல. கரண்ட்டு தான் ஓடுது. கரண்ட்டு பில்லு தான் அதிகமாக போகுது. கடைசியில் சரி என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு பார்க்கலாம் சொல்லிவிட்டு ஐயோ ஒரு ஆளை கூப்பிட்டு வேலை வாங்குறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குங்க. அவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து போட்டதில்லை. சரி போடுவோமேன்னு சொல்லிட்டு தாங்க போகிறேன். எப்போ பார்த்தாலும் ஒரே சாப்பாடாக கட்டிகிட்ருக்கேன்ல, மனசுக்கு ஒரே இதாக கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு வாரம் வச்சு சமாளித்து பார்த்தா முடியலை. தொப்பாக ஊற்று தோழிச்சு ஒரு காற்று மேலே பட மாட்டேங்க. அதோட ஆளை பிடிக்கிறதுல பெரிய பாடாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே கம்மியான ஆளை தான் கூப்பிட்டு பார்ப்பேன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தான். ஆத்தர நம்பிக்கையாக செஞ்சு இது பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுப்பாரு. அதோட இன்றைக்கி தான் வரலாத்தான்னு சொல்லிச்சு. இன்றைக்கி தான் வந்தார். வந்து பார்த்துட்டு நான் ஏதோ லேசாக சர்வீஸ் பண்ணி விட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் தப்பு நடந்துச்சு பாருங்கள். நம்ம நினச்சது ஒன்றும் நடக்கிறது ஒன்று. எங்கள் அம்மா வீட்லேயே இதே தான், ஏதாவது ஒரு ஃபால்ட்டு. என்ன பண்ணுறது? எதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சமாளிச்சுதான் ஆகணுங்க. எவ்வளோ சமாளிச்சிட்டேன், இன்னும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தான் காப்பாற்றினேனே. பிரித்து பார்த்துட்டு இல்லாத்தா லேசாலாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ண 500ரூவாண்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கலட்டி பார்த்துட்டு இல்லை ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் 1800 10 ரூபா கூட குறையாதுல தான்ட்டார். இதுக்கெல்லாம் புது ஏசி தாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லைக்கிட்டே நான் இப்போ சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன் நார்மலாக. திருப்பி 10 நாள் சின்ன திருப்பி என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நானும் ஃபுல் சர்வீஸ் பண்ணி 1 வருஷமாச்சு. என்ன பண்ணுறது? எதில் செலவு ஒருத்து பார்த்தாலும் எதுலையாவது இதாக தாங்க போகுது. இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. அதோட கலட்டிட்டு போயிருக்காரு பாருங்கள். எல்லாம் அப்படி எப்படியே வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாம் தண்ணிக்கினி எல்லாம் ஊற்றி கிடக்கு. எனக்கு ஏசி அந்த காலத்துலலாம் நான்லாம் ஏசி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. என்றைக்கு நான் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஃபுல்லாக குட்டின்னு பிறந்துச்சோ, இதுங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஏசிலே இருந்து பழகிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணத்துலேருந்து ஏசியில் தானே போடுறாங்க ஹாஸ்பிட்டலில். ஏசி இல்லாமல் இருக்க முடியலை அதுங்களுக்கு. நம்ம இருந்துருவோம். பிள்ளைகளுக்கு பண்ணி வச்சது தான். என்ன பண்ணுறது? சரி சாயந்தரமாக கொண்டு வந்து தர்றேன். கலட்டி 2 பேர் வந்தாங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுக்கிறேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு எல்லாம் கொண்டு போய் கெமிக்கல் போட்டு எல்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணுமா. சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அனுப்பி விட்டுட்டு இப்போ தான் சமையல் வேலையை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? வந்ததும் மாட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். வீட்டை கட்டிட்டா மட்டும் பத்தாது. ஏதாவது செலவு பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்குது. நாளைக்கு அதை கொல்லை பக்கம் உடஞ்சி கிடக்கு. கொத்தனார் வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு அந்த வேலை இருக்குது பாருங்கள். எல்லாம் தான் சதுர வேலை கொடுக்கணும். யாருன்னா பறக்கத்தையும் கொடுக்கணும். போங்க. சரி வாங்க, வந்ததோட சாயந்தரம் காட்டுறேன். நான் போய் சமைக்க போகிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்து ஏசியை மாட்டிட்டாங்க. 5 மணிக்கு வரேன்னு சொன்னார். 4 மணிக்கெலாம் வந்துட்டார். அவர் வெளியூர் போகிறார். ஆண்டவனே மாட்டி நல்லா சூப்பராக ஓடுது. ஏசி போடுறது, ஏசியில் தூங்குறது, ஏசி கேட்குறதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த ஏசியெல்லாம் கலட்டிட்டு போய் வந்து சர்வீஸ் பண்ணும்போது இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது தாங்க ரொம்ப கஷ்டமே. ஸ்க்ரீன் எல்லாத்தையும் கழட்டி போட்டார் பார்த்தீங்களா. ஸ்க்ரீன் கம்பி கூட இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கழட்டி போட்டார் எல்லாத்தையுமே. இப்போ எல்லாம் வேறு மாட்டி தான் படுக்கணும். அம்புட்டிங்க க்ளீன் பண்ணிவிட்டு, பெரிய பொண்ணு இருந்தால் அவங்க செஞ்சுருவாங்க பாதி வேலை நான் பார்ப்பேன். என்ன செய்யுது, பிள்ளை மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால சின்ன பொண்ணு குறை சொல்ல வழி இல்லை. அவன் தலைவலின்னு படுத்து கிடக்குறாங்க. வேலைக்காரியும் நானே வீட்டுக்காரியும் நானேங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு மனசு வருதான். கீழே ஃபுல்லாக அப்படி தண்ணி ஊற்றி நல்லா கொதன்னு கிடக்குது. எப்படி பார்த்துக்கிட்டு அதிலே படுக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ தான் நினச்சேன், ஏன்டா அப்படியா ஏசி கேட்குதுன்னு. பழக்கிட்டோம்ல சின்ன பிள்ளையிலேருந்து. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி, இந்த வீட்டில் இந்த மாதிரி இந்த காலத்து வீட்டிலலாம் கழுவ முடியாது இல்லைங்க. எல்லார் வீட்லேயும் தொடச்சி தான் எடுக்கணும். கழுவுனா செத்தமாக
ஒரு பக்கம் தண்ணி போகும், ஒரு பக்கம் நிற்கும். அதெல்லாம் கழுவுனது வீடு குடிப்பு வந்தப்போ கழுவுனது நான். அதுக்கு பிறகு எல்லாம் தொடச்சி தான் எடுக்கிறேன். இப்போ அவ்வளோதையும் செஞ்சுட்டு இப்போ தங்க வர்றேன். புது செஞ்சுட்டு மகரிப்பு தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஏசி இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம் ஆண்டவனே. இப்போ முடியாது சொல்லிட்டு எவ்வளோது எல்லாம் இதெல்லாம் இங்கே வீட்டில் நான் என்ன கஷ்டப்படுறேன், என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன்னு எதுவுமே தெரியாமல் என்னோடய வீட்டுக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். அவங்க பாட்டில் ஜாலியாக இருக்காங்க வெளியூரில். இங்கே நம்ம இருக்கிறோம்மா என்ன கஷ்டப்படுறோம் எதுவுமே தெரியாது. பணத்தை அனுப்பி விட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. என்ன செய்யுது, எல்லாமே நம்ம தான் பார்த்தோம். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. அது அவங்களோட நான் வீடியோ எடுத்தபடி ஷேர் பண்ணலாம். அவர் இருக்கும்போது எடுக்க முடியாது, ஆம்பளையில் வாழ்ந்துச்சோ. அதனால தான் இது நான் ஏற்கனவே 1 டன் ஏசி தான் வீடு கொடுத்துருந்தப்போ எல்ஜி கம்பெனி அண்ணன் வாங்கி கொடுத்துச்சு கிஃப்டாக. அது ஒரு 10 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் அதில் வீணா போய்டுன்னு சொல்லிட்டு இது இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க 1.5 டன். இது எல்ஜி தான். இது குடும்பமான ஏசி டெப்ளேசர் தேவையில்லாதே டெப்ளேசர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்குது. ஐயோ வேலை செய்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு போங்க. நம்ம நைட்டுக்கு என்ன டிஃபன் என்னன்னு பார்க்கணுங்க. கோழி குஞ்செல்லாம் இல்லை, கோழி குஞ்சு அது. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு திணையை வச்சு பொங்கல் தானே செய்ய போகிறோம். இதாங்க திணை. அது குதிரைவாளி சாமி எல்லாமே இருக்குது. வரதுலாம் இது நிறைய சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி நான் திணையை வச்சு காலையில் பொங்கல் தான் செய்ய போகிறேங்க. ஒரு டம்ளர் திணை அரிசி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் சின்ன டம்ளரில் அரைக்க பாசிப்பயிறு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 டைம் கழுவிட்டு வந்துடலாங்க. நல்லா ஒரு 6-7 தண்ணியில் சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு வந்துட்டு இப்போ ஒரு 5.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். 1 டம்ளர் திணை அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பயிறு. அதனால் ஒரு 5.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நல்லா வேகணும், குழைய வந்தால் நல்லாயிருக்கும். 4 இதோட என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி துணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டில் தான் தாளிக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்செல்லாம் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் வைக்கிறேங்க. எனக்கு விசில் கணக்கெலாம் தெரியாது, நிமிஷம்